வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஹெச்பி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் படித்து உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனி சைட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 25,000 கொடுக்குறாங்க. ஸோ அதனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16/2/2026 தொடங்குது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 2/3/2026 மார்ச் 2ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் ஆன்லைனில். ஸோ அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிடணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க படிச்சிருந்தா அவங்க போகலாம் அந்த ஜாப்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு மினிமம் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 2/3/2026 அன்னைக்கு அவங்களுக்கு 25 வயசை கிராஸ் ஆகிருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கும், 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கும், 10 இயர்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸுக்கு கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ஜினியரிங் கிராஜுவேஷன் இன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் 60% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ். ஸோ 60% வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபார் ஆல் செமஸ்டர்ஸ், years for unreserved OBC non-creamy layer and 50% for SC ST physically challenged candidates. ஸோ இவங்களுக்கு வந்து physically challenged candidatesக்கும் SC ST candidatesக்கும் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தால் போதும். மந்த்லி ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க. 25,000 ரூபா மாதம் வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா 20,500 வந்து HPCL வந்து டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த டிபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் அவங்க அந்த ஸ்கீம்லேருந்து 4,500 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 25,000 அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் ஸ்லாட்ஸு இந்த டேட்டு எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆந்திர பிரதேசில் 62 இருக்குது, அசாமில் 8, பீகாரில் 11, சண்டிகரில் 8, சத்தீஸ்கரில் 8, அடுத்து வந்து தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ இங்கே வந்து 1, டெல்லியில் 16, கோவா 5, குஜராத்தில் 29, ஹரியானாவில் 16, ஹிமாச்சல் பிரதேஷில் 3, ஜம்மு காஷ்மீரில் 8, ஜார்க்கண்டில் 11, கர்நாடகாவில் 44, கேரளாவில் 15, லடாக் அங்கே வந்து 1 இருக்குது, மத்திய பிரதேசில் 22, மகாராஷ்டிராவில் 114, ஒடிஷாவில் 22, பஞ்சாபில் 23, ராஜஸ்தானில் 39, தமிழ்நாட்டில் 35, தெலுங்கானாவில் 22, உத்தரப்பிரதேசில் 40, உத்தரகாண்டில் 8, வெஸ்ட் பெங்காலில் 37. ஸோ இவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே பிடிச்ச இடமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து வேக்கன்ட் எங்கே இருக்கோ உங்களோட ஓன் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் பின்னாடி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் நேஷன் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஒன்லி த கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் அப்ரூவ்ட் ஆன் த நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதில் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்ட்ரீம்ஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் ஆஃப்டர் 1/4/2023 1/4/2023 பின்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ 1/4/2023 ஆன்வர்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ மற்றவங்க அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 1/4/2023 முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. தென் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் என்ஜினியரிங் ப்ரையர் டு 1/4/2023 ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து முடிச்சிருக்கக்கூடாது. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அன்ரிசர்வ்ட் OBC non-creamy layer must have 60% aggregate, whereas candidates belong to SC ST physically challenged
must have 50% aggregate marks. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தென் பர்சன்டேஜ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறது யூஸ்வலாக அந்த ஜிபிஏ பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் போர்டு படியோ இல்லை யூஜிசி போர்டு இல்லை ஏஐசிடி ஈக்குவலண்ட் அத்தாரிட்டி, ஸோ அதுபடி இருக்கணும் கண்டிப்பாக. ஏஜ் லிமிட் வந்து ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் காட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 year ஆர் மோர் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் எங்கேயாவது கம்பெனிஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஆன் ஹெச்பிசிஎல் போர்ட்டல் ஆஃப்டர் 2/3/2026 வில் நாட் பி கன்சிடர். ஸோ 2ஆம் தேதிக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2/3/2026 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணுறது செலெக்ஷன் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் தான் இது வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இன்கம்ப்ளீட்டாக ஏதாவது அப்ளிகேஷன் இருந்துச்சு, நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பின்னாடி அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். Candidates shall be called for verification of documents or certificates in order of merit in the ratio of 1:5 with respect to training slots. ஸோ 1:5 ரேஷியோவில் தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் த்ரூ த ரெஜிஸ்டர்ட் மெயில் வந்து உங்களுக்கு வரும். செலக்ட் ஆனீங்கன்னா டிஏடிஏ வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வரதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு எலிஜிபிள். தென் ப்ராசஸ் டு அப்ளை ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் அட் ஹெச்பிசிஎல். ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆன் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளிகேஷன் லிங்க். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். சைன் அப் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். Once candidate have registered, they will receive details of their login and password on their email ID as provided for registration from HPCL apprentice team. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து சைன் இன் டு த HPCL apprentice அப்ளிகேஷன் லிங்க். ஸோ இதில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் உங்களோட க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி. தென் ப்ளீஸ் நோட் கேண்டிடேட்ஸ் ஆர் அலோட் டு ஃபில் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே மல்டிபிள் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது எல்லாத்தையுமே. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் மென்ஷன்ட் ஆன் ஈச் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ஆப்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணணும். செலக்ட் த என்ஜினியரிங் பிரான்ச் ஃப்ரம் த ட்ராப் டவுன் as per the engineering branches mentioned in the advertisement. ஸோ ட்ராப் டவுன் பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சிருக்கீங்க, சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதில் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபில் த பர்சனல் டீட்டெயில்ஸ் as mentioned on the application form. the fields marked asterisk கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து மேண்டேட்ரி. ஸோ இது வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும். Once candidates have filled their personal details, click on validate your details. In case of error, please fill the data correctly as per error message. ஸோ ஏதாவது எரர் காட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து சேவ் ஆகும். ஒன்ஸ் வேலிடேட்டட், கிளிக் ஆன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் டு மூவ் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகும். கேண்டிடேட்ஸ் ஆர் நெக்ஸ்ட் ரெக்வயர்ட் டு ஃபில் தர் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு correctly provided their address for correspondence and permanent address along with their contact number. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் கால் பண்ண நார்மல் கால் பண்ணால் உங்களுக்கு எந்த நம்பர் ரீச் ஆகுமோ அதை கொடுங்க. ரீசார்ஜ் பண்ணாதது இல்லை இன்கமிங் இல்லாதது மாதிரி நம்பரை கொடுத்துறாதீங்க. ஏன்னா கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிசீவ் ஆகாது. கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு செலக்ட் ஸ்டேட் ஆஃப் ட்ரைனிங் ஃப்ரம் த ட்ராப் டவுன். ஸோ உங்களுக்கு அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்க வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட வில்லிங்னஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட விருப்பமான ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் கேன் செலக்ட் ஒன்லி ஒன் ஸ்டேட் பர் பர்ஃபார்மன்ஸ்.
ஸோ உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். கிளிக் ஆன் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். தென் ஆஸ் part of the last part of application form, candidates are required to upload the recent passport size photograph and their signature. ஸோ யூஸ்வலாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து நீங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒயிட்டாக ப்ளைன் ஷீட்டில் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிக்காங்க, சிடி மார்க்கர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள், கிளியராக வரும். ஸோ அதை அப்லோட் பண்ணணும். Candidates are requested to recheck the details filled in application form under preview, and in case of any corrections click on the section back and edit the details. ஸோ எதுவும் கரெக்ஷன் இருந்தால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகலாம். Candidates are requested to ready the declaration carefully. டெக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ண பாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அது பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். For final submission of the application form, check the boxes of declaration and click on final submit. After submission of the application, candidates will receive confirmation email on the registered email ID with HPCL application number. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரோட ஜென்ரேட் ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன். நீங்கள் அதை வந்து உங்களோட ப்ரூஃப் வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸு, ஸோ அது வந்து 5% வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்குக்காக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்ரெண்டிஸ் வில் பி பிளேஸ்டு ஃபார் ட்ரைனிங் அட் ப்ரிஃபர்டு ஸ்டேட் ஆப்ஷன் சூஸ், நீங்கள் சூஸ் பண்ணுறதெல்லாம் கொடுப்பாங்க பை கேண்டிடேட். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வில் பி ரிஜெக்டட். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, the engagement of apprentice will be governed by the Apprentices Act 1961, Apprentices Amendment Act 1973 and rules thereof. ஸோ அது பேஸ் அந்த என்னென்ன ஆக்ட் இருக்கோ அதை ரூல்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. The engagement as apprentice trainees for engineering graduates will be for a period of 1 year only. ஸோ இந்த apprentice training வந்து உங்களுக்கு 1 year நடக்கும். ஸோ அந்த 1 yearக்கும் வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து 25,000 உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துருவாங்க, ஸ்டைஃபண்டு. கேண்டிடேட் செலக்டட் ஆஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனி ஷால் பி பெய்ட் மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஆஃப் 25,000. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ தேர் இஸ் நோ ஆப்ளிகேஷன் ஆன் த பார்ட் ஆஃப் HPCL டு ப்ரொவைட் ஹவுசிங் அசிஸ்டன்ஸ் எனி அதர் அலவன்சஸ் டு எனி ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் அதர் தென் த ஃபிக்ஸ்டு ஸ்டைபண்ட் அமௌண்ட் ஆஸ் மென்ஷன் அபவ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் என்னவோ அந்த 25,000 கொடுத்துருவாங்க, அது வேறு அலவன்ஸ் எதுவும் இருக்காது. Candidates are not required to submit hard copy of application form to HPCL. நீங்கள் வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ண தேவையில்லை. The details filled in the online registration or application form will be considered final and no changes will be entertained. ஸோ நீங்கள் எது சப்மிட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபைனலாக அவங்க வச்சுக்குவாங்க. அதில் எதுவும் நீங்கள் ஃபர்தராக வந்து எடிட் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய அரசு உத்தியோகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.